சென்னை கிண்டியை சேர்ந்த தனம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கோவாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அவங்களோட காலேஜ் வெக்கேஷன் அப்போது, அதாவது ஃபஸ்ட் இயர் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 months கிட்ட லீவ் இருக்குது. இந்த டைம் பீரியடில் நம்ம ஏன் கோவாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. சென்னையில் கிண்டியில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் தான் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இவங்க போட்ட பிளான் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. இதே நேரத்தில் இவங்க கிளம்புற அதே நேரத்தில் தனமோட ஃபேமிலி, அதாவது அவங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அவங்க தம்பி, தனமோட தம்பி 8th standard படிச்சுட்டு இருக்கிறாரு சென்னையில். இவங்க எல்லாருமே பெங்களூரில் இருக்கிற அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கோவாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம்ப்பா, உங்ககிட்ட நாங்கள் சொல்லலை, நாங்கள் வந்து பெங்களூர் போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நீங்களுமே பெங்களூருக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணிட்டோம். தனமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா, சென்னையிலேருந்து அவங்களோட ஃப்ரெண்டு பிரியாங்கிற பொண்ணு, அதாவது அவங்க அப்பா ஒரு இனோவா வச்சுருக்கிறாரு. இந்த இனோவாவை எடுத்துக்கிட்டு பிரியா, தனம், துர்கா இவங்க 3 பேரும் சென்னையிலேருந்து கிளம்புறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கிண்டியில் ஒரு மெயினான யூனிவர்சிட்டியில் வெளியூர்லேருந்து வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற கேர்ள்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பிளான் போட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே போகிற வழியில் தான், உளுந்தூர்பேட்டையில் ஒரு 2 பேர், மொத்தமாக 9 கேர்ள்ஸ் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸாக. இப்போது இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே தாம்மா, நீங்கள் கோவாவுக்கு போகிறீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக அடிக்காமல் நாங்களும் நம்ம காரில் வரோம், நீங்களும் எங்கள் கூடயே வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக போகலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்கன்னு சொல்கிற, காலேஜிலேருந்து உன்னை கூப்பிட்டு போகல, எனக்கும் பயம் இருக்குமா இல்லையாம்மா, பெத்தவனாச்சே, நீ வந்து எங்கள் கூடயே வாங்க, பெங்களூருக்கு வந்துடுங்க, பெங்களூரில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிளம்புங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு கிளம்புனீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே போயிடுவீங்க, கோவாக்கு பெங்களூர்லேருந்து ஈஸியாக போயிடலாமா. தனம்க்கு அவங்க அப்பா சொல்கிற பிளானுமே கரெக்டாக தாங்க படுது. ஏன்னா ரொம்ப தூரம் அலைச்சல், இங்கேருந்து ஃபுல்லாக கார் ட்ராவல்லே போகிறவங்களுக்கு தான் தெரியும் கோவா எவ்வளோ தூரம் வெண்டு நிமிந்துருங்கிறது. அதை நினச்சி பார்த்த தனம்க்கு, ஏன்னா இவங்களுக்கு கோவாங்கிறது புதுசு, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறாங்க கேர்ள்ஸாக சேர்ந்து. ஸோ சென்னையிலேருந்து தனமோட ஃபேமிலி ஒரு கார்லையும், தனமோட ஃப்ரெண்டு பிரியா, அவங்க அப்பாவோட இனோவா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களோட டிரைவர் தான் வராரு. அவங்க அப்பா அவரோட டிரைவர் தான் அனுப்பி வைக்கிறாரு பர்சனலாக. ஸோ இவங்களோட காரில், இனோவாவில் தனம், பிரியா, துர்கா இவங்க 3 பேரும் அந்த டிரைவரோட வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு காரில் அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது வண்டி உளுந்தூர்பேட்டையில் நிற்கிது, அங்கே 2 பொண்ணுங்களை ஏற்றிக்கிறாங்க. நடுவில் சாப்பிட்றதுக்கு இதுக்கெலாம் வந்து நிப்பாட்டி தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வண்டி தொப்பூர் கணவாய், சேலத்துலேருந்து பெங்களூருக்கு போகிற வழியில் தொப்பூர் கணவாய்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில. இந்த தொப்பூர் கணவாய் ரோட்டில் ரொம்பவே ஆக்சிடெண்ட் நடக்குமாங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க ஆக்சிடெண்ட்டில் மட்டும். இந்த தொப்பூர் கணவாய்ங்கிறது மலைப்பகுதியில் ஒரு நெடுஞ்சாலைங்க, பைபாஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது சாதாரணமான ரோடு கிடையாதுங்க. இந்த ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹேர்பின் பெண்டு கிடையாது. ஆபத்தான வளைவுகள் ஒரு 4 இருக்குமா. இதை பிளாக் டாட்ஸ்னே சொல்கிறாங்க அங்கே இருக்கிற வல்லுநர்கள்லாம், அந்த ரோடை போட்டவங்க, அந்த டோல்கேட்டில் இருக்கிறவங்க, அந்த ரோடை பராமரிக்கிறவங்க. இந்த 4 பிளாக் டாட்ஸில் தான் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குமாங்க. இந்த தொப்பூர் கணவாய் ரோடை தாண்டும் போதே இவங்க அப்பா என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, தனமோட அப்பா, இந்த ரோட்டில் கொஞ்சம் பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு டிரைவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் போகிறாரு. இவங்களோட கார் போய்கிட்டு இருக்கு. சேலத்துலேருந்து 2 கேர்ள்ஸ் வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 பொண்ணுங்களும் ஸ்விஃப்ட், மாருதி ஸ்விஃப்ட்டில், அதாவது அவங்களோட வெஹிக்கிளில் வராங்க. மொத்தம் 3 வெஹிக்கிளில் போயிட்டுருக்குறாங்க இந்த தொப்பூர் கணவாய் ரோட்டில். இவங்க அப்பாவோட வண்டி கடைசியாக வருது. யார்? தனம் அவங்க அப்பாவோட வண்டி அவங்களோட ஃபேமிலியோட கடைசியாக வருது. 2வதாக இனோவா வருது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்விஃப்ட்டு தான் போயிட்டுருக்குது. நாங்கள் லோக்கல் ஏரியா, எங்களுக்கு எல்லா ஏரியாவும் தெரியும், நாங்கள் வந்து லோக்கல் ஆளுங்க, எங்களுக்கு வந்து இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறாங்க முன்னாடி. இந்த நான் சொன்னேன் இல்லையா பிளாக் டாட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஒரு 3.5 கிலோமீட்டராங்க. இந்த 3.5 கிலோமீட்டரை தாண்டிட்டா உயிருக்கு உத்தரவாதம் சொல்லுவாங்களாம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே. அது போக இந்த ரோட்டில், இந்த தொப்பூர் கணவாய் ரோட்டில் இந்த 3.5 கிலோமீட்டரில் நிறைய அமானுஷ்யங்களும் காத்திருக்குமா. இது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு தரப்பினர். இப்போது ஒரு டேர்னிங் பாயிண்டில் வளையும் போது இந்த ஸ்விஃப்ட் மட்டும் மிஸ் ஆகிடுதுங்க. முன்னாடி போயிடுது அடிச்சு. பின்னாடி இனோவா வருது. இனோவாவுக்கு பின்னாடி இவங்களோட கார் எர்டிகா, அதாவது தனம் அவங்க அப்பா கார் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே 2வது அந்த பிளாக் டாட்ஸை கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க ஒரு காரும் லாரியும் இடித்து, அங்கே இருந்த இன்னொரு காரில் இடித்து, கிட்டத்தட்ட 4 கார் 2 லாரி ஒரு மாதிரி எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது நடக்கிறது நைட்டு ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ள. இருட்டில் அவ்வளோவா அந்த இடத்துல லைட்ஸுமே இருக்காதான், ஒரு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது.
இந்த காருக்கு வெளியே ஒரு கை மட்டும் தொங்குது, ஒரு பொண்ணோட கை. இப்போ பின்னாடி வந்த இனோவாவும் எட்டிகாவும் இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து அப்படியே ஸ்டன்னிங் ஆகி ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. உறைஞ்சி போய் அந்த இடத்துல அடுத்தடுத்து வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருது. இந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்விஃப்ட் கார்லேருந்து வெளியே ஒரு கை மட்டும் தொங்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்குதாங்க. ஒரு மாதிரி என்னை காப்பாத்துங்கிற மாதிரி ஒரு மரண ஓலம் கேட்குது. தனம்க்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு மாதிரி ஈரக்குலையே நடுங்குதுங்க இந்த குரலை கேட்கும்போது. எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட கையை பார்க்கும்போது தான் தெரியுது அது வேற யாரும் இல்லைங்க, சேலத்துலேருந்து கிளம்புன தனமோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான். அவங்க கையில் போட்டுட்டு இருந்த அந்த பேங்கிளும் அவங்க அப்பா போட்டு விட்ட அந்த மோதிரமும் அந்த பொண்ணோட கையில் இருக்குது. அந்த கை மட்டும்தான் வெளியே வந்து அலறிக்கிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்குது. இவங்க கண்ணு முன்னாடியே அந்த கையும் எரிஞ்சு அப்படியே அந்த வண்டி கீழே விழுந்துருக்குதுங்க. அப்படி அந்த வண்டிக்கு என்னதான் நடந்துச்சு, இந்த தொப்பூர் கணவாயோட மர்மம் தான் என்ன, அங்கே அமானுஷங்கள் நிறைஞ்சிருக்குதா, தனமும் அவங்களோட ஃபேமிலிக்கும் அதுக்கடுத்து என்ன ஆச்சு, இவங்க பெங்களூருக்கு போனாங்களா இல்லையா, இதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு குழந்தைங்களும் ப்ரெக்னென்ட் லேடிஸும் இந்த ஸ்டோரியை இன்றைக்கி பார்க்காதீங்க, ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அது போக உண்மையாகவே தொப்பூர் கணவாய்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த பைபாஸில் ஏகப்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு, இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான அமானுஷ்யமான ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் தனம்ங்க. தனம்ங்கிறவங்க சென்னை கிண்டி பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களோட லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை தான் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அழுகவும் செஞ்சுருந்தாங்க. அவங்களோட ஸ்டோரியை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தொப்பூர் கணவாய்ங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களில் எத்தனை கோஸ்டிஸ் அந்த ஊரை சேர்ந்தவங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தருமபுரியிலேருந்து பெங்களூருக்கு போகிறதுக்கு ஒரு மெயினான தேசிய நெடுஞ்சாலையாக இது கருதப்படுது. என்னென்னா இது எப்படி உருவாச்சு, இதை யார் கட்டினாங்க, இதை பற்றின எந்த ஒரு வரலாறுமே இப்போ வரைக்கும் எனக்கு கூகுள்லேயும் கிடைக்கல, யூடியூப்லேயும் கிடைக்கல. எல்லாருமே இங்கே நடக்கிற அமானுஷ்யங்களை பற்றியும் இங்கே நடக்கிற ஆக்சிடெண்ட்டை பற்றியும் இந்த ரோடை பற்றியும் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்க. என்னென்னா இந்த தொப்பூர் கணவாய்ங்கிறது தருமபுரியிலேருந்து பெங்களூருக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு ஹைவேஸ். இந்த ஹைவேஸ் வழியாக பல ட்ரக்குங்களும் பல லாரிங்களும் நிறைய இந்த பஸ்ஸுங்க ஏகப்பட்ட ரூட்டை கனெக்ட் பண்ணுற ஒரு மெயினான தேசிய நெடுஞ்சாலை தான் இந்த தொப்பூர் கணவாய் ரோடு. இது அமைஞ்சிருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே. இப்போ நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய ஹேர்பின் பெண்டெல்லாம் போகும். அந்த மாதிரி இங்கே ஆபத்தான வளைவுகள்லாம் இருக்குமா. இது ரொம்ப ஆழமான பகுதியாக போகிறதாகவும் அங்கே நம்மளோட வெஹிக்கிள்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் நிலத்தடுமாறி, முக்கியமாக லாரிகள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் தாங்க வரும். தொப்பூர் கணவாய்ன்னு போட்டால் இது ஒரு அழகான ஒரு ஹைவேஸ், இது ஒரு அழகான ஒரு இடம், மலைகளாலையும் காடுகளாலையும் சூழ்ந்து இருக்கிற ஒரு அழகான ஒரு ஹைவே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த வழியாக போகிற லாரிங்க எல்லாமே நிலைத்தடுமாறி ஆக்சிடெண்ட்டில் போய் விட்டுருதுங்க. எதனால் லாரிஸ் எல்லாமே இப்படி ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கார்காரங்க தான் ப்ராப்ளம் பண்ணுறாங்க, எங்களை ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒரு குறுகலான ஒரு பாதையில், அதாவது வளையிற ஒரு இடத்துல கரெக்டாக அந்த நான் சொன்னேன் இல்லையா பிளாக் டாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லி வளையிறாங்க. இவங்களால கண்ட்ரோல் இல்லாமல் அந்த காரையும் இடிச்சிடக்கூடாது, அதே நேரத்தில் அந்த டேர்னிங் பாயிண்ட்லேயும் கரெக்டாக வளையணுங்கிறப்போ நிலத்தடுமாறி வண்டி கவுந்துருது, அதாவது ஸ்கிட் அடித்து கீழே விழுந்துருது. அந்த வண்டினால் இன்னொரு காரும் பாதிக்கப்படுது, அந்த ஏரியாவில் வர எல்லா வண்டிகளும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. தொப்பூர் கணவாய் ரோடு அமைஞ்சிருக்குது ஒரு காட்டுப்பகுதியில், ஒரு மலைப்பகுதியில். இந்த மலைப்பகுதியில் இந்த கணவாய் ரோடை தாண்டி வரும்போது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குமாங்க. இங்கே நடக்கிற அமானுஷ்யத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த ஊர்க்காரங்களாக சேர்ந்து கட்டினது தான் அந்த ஆஞ்சநேயர் கோயிலாங்க. அமாவாசை அன்னைக்கு அந்த கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குமா. ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த ஆஞ்சநேயர் கோயில் ஒரு மாதிரி பளபளன்னு லைட்லாம் போட்டு வச்சு ரொம்ப விசேஷமாக இருக்குமாங்க.
என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊர்க்காரங்க, அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் 5 பேய் இருக்குதான். ஐ மீன் 5 ஆத்மாக்களை அந்த ஆஞ்சநேயர் பிடிச்சி வச்சிருக்கதாகவும், இது போக லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பேர் இறந்துடுறாங்க. சிலர் உயிர் தப்பிப்பாங்க இல்லையா அந்த லாரியிலேருந்து. அந்த லாரி டிரைவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரத்த வெள்ளத்துல பார்த்து பார்த்து அப்படியே பிடிச்சி ஒரு பொண்ணு சேலை கட்டிக்கிட்டு, வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஒரு 9 வயசு குழந்தைய கையில பிடிச்சிக்கிட்டு திடீர்னு ரோட கிராஸ் பண்ணுது. அந்த பொண்ணு மேலையும் அந்த குழந்தை மேலையும் ஏத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சடன் பிரேக் அடிப்போம். அதுல ஸ்கிட் ஆகி வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அங்க நிறைய உயிர் பலி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல எது உண்மை? லாரிக்காரங்களா இருக்கட்டும், கார்காரங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான மலைப்பகுதியில் அவங்க வந்து வண்டியை வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு ஸ்பீட்லையும் ஒரு நிதானத்தோடையும் போனாங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்காது. காரில் போகிறவங்க மோஸ்ட்லி இந்த லாரிக்கெலாம் வந்து வழி விடுறதே கிடையாதுங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அது மற்ற ரோடுங்களுக்கு ஓகே. ஆனால் இந்த தொப்பூர் கணவாய் ரோடை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த தொப்பூர் கணவாய் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லிமிட்டாக ஸ்பீடில் போங்க. அது மாதிரி லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே ஒத்துழைப்பாங்க. இது சம்மந்தமாக நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன் உட்காந்து. அப்போது ஏகப்பட்ட அந்த லாரி டிரைவர்ஸ் அவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்துருந்தேன். அவங்க சொல்கிறது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு மாதிரி பார்க்குற நமக்கே வந்து அழுக வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். எல்லாருமே சொல்கிறது லாரி டிரைவர்ஸால தான் ஆக்சிடென்ட் நடக்குது, கார்னாலலாம் ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்லை, இவங்க தான் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கவுத்தி விட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட வீடியோஸ், ஆக்சிடென்ட் வீடியோஸ்லையுமே லாரி தான் வந்து கவுந்துருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் அமானுஷ்யமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அஜாக்கிரதை. நம்ம கார் டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பஸ் டிரைவராக இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தவங்க அவங்கள ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்களை அறியாமலே நிலத்தடுமாறி அந்த ஆக்சிடென்ட் அங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த தொப்பூர் கணவாய் ரோடை பற்றி நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போது நமக்கு ஸ்டோரி அனுப்புனாங்க இல்லையா, இந்த தொப்பூர் கணவாய் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, சேலம்லேருந்து வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கருகி இறந்துட்டாங்க அவங்க முன்னாடியேன்னு சொல்லி தனம், அவங்களோட ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? தொப்பூர் கணவாய் ரோட்டில் அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்க கண்ணு முன்னாடி எரிஞ்சு போனதுக்கப்புறமா இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி சுயநினைவே இல்லாத மாதிரி இருந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அவங்களோட ஃப்ரெண்டு தான் அங்கே எரிஞ்சு போனாங்கங்கிறதே இந்த பொண்ணுங்களால் ஏற்றுக்க முடியலை. இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறமா இவங்களால கோவாவுக்கு போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பெங்களூருக்கு தான் போகிறாங்க. தனமோட அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போகிற வரைக்குமே இவங்க யாருமே பேசவே இல்லையாங்க. தனமும் அவங்களோட ஃப்ரெண்டு பிரியா, துர்கா, இவங்க 3 பேருமே ரொம்ப பயந்து போன காரணத்தினால தனமோட அம்மா அந்த எர்டிகால வராங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட பாட்டியும் 2 பேரும் இந்த பொண்ணுங்க கூட இனோவாவில் உட்காந்துட்டு வந்திருக்கிறாங்க. உளுந்தூர்பேட்டையில் 2 பொண்ணுங்க ஏறினாங்க இல்லையா, அந்த 2 பொண்ணுங்களுமே அங்கேயே இந்த தொப்பூர் கணவாயை தாண்டின ஒன்றுமே ஒரு டோல்கேட் வருமா, அங்கேயே நாங்கள் இறங்கிக்கிறோம், நாங்கள் எங்கள் ஊருக்கே போயிடுறோம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி போயிருக்கிறாங்க. எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்குறாங்க இவங்க அப்பா, இம்மா தயவு செஞ்சு போகாதீமா, இப்போ தான் கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, தயவு செஞ்சு எங்கள் கூட வந்துருமான்னு சொல்ல கேட்காம, இங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நான் அவங்க வீட்டில் இருந்துட்டு கூட காலையில் கூட கிளம்பிக்கிறோம், எங்களால் இதை கண்டினியூ பண்ண முடியாது, ஏதோ தப்பாப்படுது, கோவாக்கு போகிற வழியில் நடக்க வேண்டிய ஆக்சிடென்ட் இப்பயே எங்களுக்கு கண்ணில் காட்டுதான்னு தெரில, எங்களால் இதை தாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இறங்கிட்டாங்களாங்க. தனமோட ஃபேமிலியும் இந்த பிரியா, துர்கா இவங்க எல்லாருமே பெரியப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. தனமோட பெரியப்பா வீட்டுக்கு பெங்களூர்ல. அங்க போனதுக்கு அப்புறமா யாரோட முகமே சரி கிடையாது. அங்க அவங்களோட பெரியப்பாக்கு இங்க என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த உங்க அப்பா சொல்லவே இல்லை. அங்க போனதுக்கு அப்புறமா தான் அவரே கேட்கிறாரு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அதாவது தனமோட பெரியப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு லாரி டிரைவராம், அவருமே அங்கதான் இறந்து போயிருக்கிறாராம். ராஜஸ்தான்ல இருந்து இந்த டைல்ஸ் அப்புறம் இந்த மார்பிள்ஸ் எல்லாம் ஏத்திட்டு வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாராங்க அதே தொப்பூர் கணவாய் ரோட்ல. அது ரொம்ப மோசமான ரோடுப்பா, நானே சொல்லணுன்ட்டு தான் இருந்தேன், இருந்தாலும் நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு இருக்கீங்க, பார்த்து சூதானமாக தான் வருவீங்கன்னு தெரியும், நம்ம சொல்லி உங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது சரி ஓகே ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக தாங்க பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. நார்மலாக வெளியவும் கூட்டு போயிருக்கிறாரு, எல்லா இடத்தையும் சுற்றி காட்டியிருக்கிறாரு. ஆனால் இந்த 3 பொண்ணுங்க மட்டும் பேய் அறிஞ்ச மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல், குடும்பத்துலேயும் பேசிக்காமல் ஒரு மாதிரி அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெங்களூருக்கு இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா ஒரு நாள் நைட்டு நல்லா தாங்க போயிருக்கு. இந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியாகவே தான் இருந்திருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியுது இவங்க அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதுலேருந்து இவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தோன்னா நாளைக்கு எதனா ஒரு இடத்த கூட்டு போகிறது, இவங்களை கொஞ்சம் ஜாலியாக வச்சுக்கலாம், வச்சுக்க கூடாது, வச்சுக்க முடியாது, இருந்தாலும் பெற்றவங்களாச்சே அவங்கள வந்து அப்படியே விட்டுற முடியாதுங்கிற பட்சத்தில் காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி ஜாலியாக வெளியே கூட்டு போகிறாங்க, எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் ஒரு மாதிரி உம்முனே தாங்க வராங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது 2வது நாள் நைட்டு இவங்க எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தனம் அவங்களோட பெரியப்பாவோட வீடு ஒரு தனி வீடு. இது ஒரு வில்லா டைப்புங்க.
இந்த வில்லா நம்ம ஈசிஆர் சைட்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ரெசார்ட் டைப். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே, வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹால், வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் போகும். இந்த படையப்பா படத்தில் பார்க்குற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போகும் 2 பக்கமே. மேலே மொத்தம் 6 ரூமாங்க. இந்த 6 ரூமில் எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணி தான் படுத்துருக்குறாங்க. தனம், துர்கா, பிரியா இவங்க 3 பேருமே ஒரே ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கிங் சைஸ் பெட்டில். இவங்க ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு கிங் சைஸ் காட் இருக்குமாங்க, அட்டாச் பாத்ரூம் இருக்குமா, உள்ள ஒரு பெரிய கபோர்டு இருக்கும், அந்த கபோர்டு பக்கத்துலேயே பெரிய விண்டோ இருக்குமா. இந்த விண்டோ வந்து கிளாஸ் டைப்புங்க. கிளாஸ் டைப்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். கிரில் எதுவுமே இருக்காது, கிரில் கேட் மாதிரிலாம் இருக்காது. உள்ள வழியாக லாக் பண்ணிக்கலாம், வெளியவும் கிரில் இருக்காது, உள்ளேயும் கிரில் இருக்காது. ஓப்பன் பண்ணால் நம்ம வெளியவும் போகலாம், உள்ளேயும் வரலாம். ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைப்பில் கட்டி வச்சிருக்கிறாங்க. நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க. தனம துர்கா எழுப்புறாங்க. ரொம்ப நேரமாக எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு உங்க பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. யாரு? தனம். பதறி அடிச்சு எந்திரிக்கும் போது லைட்டாக கத்துவாங்க இல்லையா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்போது டக்குன்னு வாய மூடி இருக்கிறாங்க துர்கா, தனமோட வாயை மூணுனது மட்டும் இல்லாமல் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது சவுண்டு விடாத. இப்போ துர்கா தனம் கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வராங்கிறத தனம் புரிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சைக்கிளையே கேட்கும் போது பக்கத்தில் பார்த்தா பிரியா இல்லை. அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்களாங்க. அப்படியே வெளியே பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏண்டி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி தனம் சொல்லும் போது, கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக இப்படி தாண்டி நின்றுட்டு இருக்கிறா. நான் 2-3 தடவை கூப்பிட்டேன், அவள் ரெஸ்பான்ஸே பண்ணலை. அப்போத்துலேருந்து உன்னை நான் எழுப்பிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷமாக உன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கிறேன், நீ இப்போ தான் எந்திரிக்கிற, சரி வா இப்போ போய் அவளை என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகும்போது கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, பிரியா இறந்து போன பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா 2 பேரு, அதில் ஒரு பொண்ணோட பேரு செல்வி. இந்த செல்வியோட வாய்ஸில் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க நின்று. பிரியா, துர்காவுக்கு செல்வியோட வாய்ஸ் நல்லாவே தெரியும், ஏன்னா செல்வியும் துர்காவும் ரொம்ப க்ளோஸ். செல்வியோட ஆத்மா இந்த பிரியாங்கிற பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்குதா, எதனால அவங்களோட வாய்ஸ்ல அழுகணும், எதனால என்னைய விட்டுட்டீங்க, நான் ஏன் இறக்கணும், எனக்கு ஏன் இந்த ஒரு சம்பவம் நடக்கணும். இப்போ தனம்க்கு என்ன பண்றேன்னே தெரிலங்க. எப்படியாச்சும் அவங்க பாட்டிக்கு ஃபோன் போட்டு அவங்கள இந்த ரூம் கூப்பிட்றலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட ஃபோன் இவங்க ரூமோட என்ட்ரியில் ஒரு டீபாய் மாதிரி இருக்குமாங்க, அங்கே சார்ஜ் போட்டு வச்சுட்டு படுத்துருக்குறாங்க. எல்லாரோட ஃபோனுமே அங்கே தான் இருக்குது, இவங்க 3 பேரோட ஃபோனுமே. அந்த ஃபோனை எடுக்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக தனம் இறங்கி அந்த ஃபோன் கிட்ட போகும்போது இப்படி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. பதறி அடிச்சு கத்தி இருக்கிறாங்க. இவங்க கத்துன கத்துல அவங்க பாட்டிக்கு ஃபோன் போடணும்னு அவசியம் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு வந்திருக்காங்க இவங்க ரூமுக்கு, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு. வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா பிரியா, சொல்லாம கொள்ளாம எகிரி குதிச்சுட்டாங்களாங்க வெளியே. நல்ல வேலைக்கு அங்க ஸ்விம்மிங் பூல் இருந்தனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்க காலில் மட்டும் சரியான அடி, சரியான ஃப்ராக்சரா, அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியலையா, அந்த அளவுக்கு சரியான அடி. ஒருவேளை காலில் விழுந்த அடி அவங்க தலையில அடிச்சிருந்தா அன்னைக்கு அந்த பொண்ணு இறந்துருப்பாங்களாங்க. இப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சொல்றாங்க நடந்த விஷயத்த. துர்கா சொல்றாங்க, ஆரம்பத்துலேருந்து இது நடந்துச்சு, நான் தனமை எழுப்பினேன், இப்போ இந்த பொண்ணு கீழே குதிச்சுட்டா, ஏதோ மர்மமாக இருக்குது, ஏதோ மிஸ்டீரியஸாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது அன்னைக்கு நைட்டு யாருமே தூங்கலையாங்க. பிரியாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலை. பிரியாவுக்கு சுயநினைவு வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் செல்வியை பார்த்தேன், பானுவையும் பார்த்தேன். செல்வி, பானு இவங்க 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போன பொண்ணுங்க. அங்கே இந்த தொப்பூர் கணவாயில் இறந்து போன பொண்ணுங்க. இவங்க 2 பேரையுமே நான் கனவுல பார்த்தேன். நான் கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேருமே நம்மளோட ரூமில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே அந்த ஜன்னல் ஓரமாக ஒரு உருவத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்க அங்கே நிற்கிற மாதிரி எனக்கும் சைடு கண்ணில் தெரிஞ்சிச்சு. நான் திரும்பி பார்க்கும்போது அங்கே வேற யாரோ ஒருத்தர் ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். அதை பார்த்த வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பிரியா. இப்போ இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பெரியப்பா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு பயந்துருக்கிறா, இவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஆலோசினேஷனாக ஒரு மாதிரி பயத்தில் இவங்களாம் இமேஜினேஷன் பண்ணிக்கிறாங்க. இறந்து போன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் இங்கே வந்ததாகவும் இன்னொரு கருப்பு உருவத்தை பார்த்ததாகவும் இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது மற்றவங்க எல்லாருமே அதை நம்புறாங்க, 3 பேரை தவிர்த்து. தனம், திவ்யா, தனமோட பாட்டி, இவங்க 3 பேருக்கு மட்டும் அந்த பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. இந்த பொண்ணு பார்த்தது உண்மைதான் சொல்லிட்டு நம்புறாங்க. அதை வெளியே காட்டிக்கல, 3 பேருமே வெளியே காட்டிக்கல. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி உடனே நாங்கள் போயிடுறோம், ஊருக்கே போயிடுறோம். தனமோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஏமா
இதுவே என்னோட பொண்ணை உங்கள் ஊருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், அவளுக்கு இந்த மாதிரி காலில் எதனா ஒரு அடிபட்டுருக்குன்னா நீங்கள் வந்து அவளை வீட்டுக்கு அனுப்புவீங்களா, இல்லை அங்கே வச்சு பார்த்துட்டு சரியானதுக்கப்புறம் அனுப்புவீங்களாமான்னு ஒரு வார்த்தை கேட்க இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையாங்க. வேறு வழியே இல்லாமல் இந்த 3 பொண்ணுங்களுமே அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. ஐ மீன் இந்த 2 பொண்ணுங்களுமே அங்கே தான் இருந்திருக்கிறாங்க தினம் அவங்க ஃபேமிலியோடைய. இப்போ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் வச்சுருந்துருக்கிறாங்க. அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் பார்த்து நடங்கம்மா, வேகமாக ஓடக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண உடனேயுமே துர்கா, பிரியா, தனம் இவங்க 3 பேரையும் தனமோட பாட்டி காரில் கூப்பிட்டுட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. சிவன் கோயிலில் போயிட்டு இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி இந்த 3 பொண்ணுங்களோட பேர்லையுமே அர்ச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலாங்க பெங்களூரில். அங்கே நிறைய லிங்கம்லாம் இருக்குமா. அந்த இடத்துல போய் எப்பயுமே உட்காந்து உங்கள் பாட்டி தியானம் பண்ணுவாங்களாம் அங்கே போனாலே. சிவன் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வர வழியில் இந்த துர்காங்கிற பொண்ணு காரில் லாஸ்ட்டாக அவங்க தான் உட்காந்துருக்குறாங்க. பின்னாடி என்ன நினச்சாங்கன்னு தெரியலையா, திடீர்னு ஓடுற காரை ஓப்பன் பண்ணி வெளியே குதிச்சிருக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸும். அந்த இடத்துல எந்த வெஹிக்கிள்ஸும் பின்னாடி வரல, அதனால அந்த பொண்ணு உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ரோட்டில் கீழே விழுந்து மேலே எல்லாம் உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு உடம்பெல்லாம் ரத்தமாங்க, ரத்த காயமாக இருக்குது. சடனாக பிரேக் அடிச்சுட்டு இவங்கெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க, துர்காவை தூக்கிக்கிட்டு. தனமோட பாட்டிக்கு பயம் வருதுங்க. முதல்ல பிரியா மேலேருந்து கீழே குதிச்சாங்க. ஏதோ ஒரு தெய்வத்தோட அருளால் அவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க. தலையில் அடிப்படாமல் காலில் அடிப்பட்டனால எதுக்கோ வந்தது எதோட போச்சுங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் இப்போ துர்காவுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நடந்தது ஒரு மிஸ்ட்ரி. எதனால் நல்லா இருந்த பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது திடீர்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே குதிக்கணும்? அந்த பொண்ணு என்ன பைத்தியமா? அந்த பொண்ணு சுயநினைவுக்கு வரும்போதுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க அவங்கள கையை பிடிச்சி வெளியே இழுத்ததாகவும், இந்த காரிடோரை வந்து நான் திறக்கலை, செல்வி தான் திறந்தா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், இந்த இறந்து போன பானுவும் செல்வியும் இவங்க எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறாங்களா? ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு அவங்க ஏன் அப்படி பண்ணணும்? இல்லை தனமோட பெரியப்பா சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஹாலுசினேஷனில் இருக்கிறாங்களா? ஒன்றுமே புரியலைங்க. தனமோட பாட்டிக்கு ரொம்பவே பயம் வந்திருக்குது. இப்போ அவங்களோட பையனுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே சரியா படலைன்னு. அதாவது தனமோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லும்போது, தனமோட அப்பாவுக்கு பாய் ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறாராங்க பெங்களூரில். அது ஒரு மெயினான தர்காவாம். இந்த தர்காவுக்கு அந்த பாய் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னது மட்டும் இல்லாமல் ஏதோ மிஸ்டீரியஸாக நடந்துகிட்ருக்கு. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து இந்த பொண்ணுங்களோட ஆக்டிவிட்டிஸ் சரி கிடையாது, அவங்களாவே இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஓடிட்டு இருக்கிற கார்லேருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சிருக்குது, வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூலில் எகிரி குதிச்சிருக்குது, ஒருவேளை ஸ்விம்மிங் பூல் இல்லைன்னா அந்த பொண்ணு செத்துருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னதுக்கப்புறமா அவர் இந்த 3 பொண்ணுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த பாய் தர்காவுக்கு வர சொல்லியிருக்கிறாருங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கட்டுலாம் போட்டுட்டு அங்கேருந்து நேராக அந்த தர்காவுக்கு தான் போயிருக்கிறாங்க. தனமோட அப்பா நேராக அந்த தர்காவுக்கு வந்துடுறாரு. இந்த தர்காக்குள்ளே போகிற வரைக்குமே தனம், பிரியா, துர்கா 3 பேருமே நார்மலாக தாங்க பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் சில ரிச்சுவல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஐ மீன் இந்த தர்காவுக்கு போனால் ஒரு மயில் இறகுலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மயில் தொகையை வச்சு இவங்க 3 பேரோட தலையிலையும் சூறா ஓத ஆரம்பித்ததுக்கப்புறமா 3 பொண்ணுங்களும் சொல்லி வச்ச மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பித்து கண்ணுலாம் ஒரு மாதிரி மேலே தூக்கிக்கிட்டு கீழே விழுந்து வாயில் நுர வர அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. என்னாச்சு இந்த 3 பொண்ணுங்களுக்கும்? நல்லா தானே இருந்தாங்க, தர்காக்குள்ளே வர வரைக்கும் நல்லா இருந்த பொண்ணுங்க திடீர்னு எதனால் இப்படி பிஹேவ் பண்ணணும்? இவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி சரியாக படலை. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண போகும்போது அந்த பாய் என்ன சொல்கிறாருன்னா, பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து நான் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்கள். அவங்க 3 பேரும் உங்களோட பேரை சொல்லி வேறு மாதிரி பேசுவாங்க, சென்டிமெண்ட்டாக பேசி கூப்பிட்டாங்கனாலும் நீங்கள் தயவு செஞ்சு செவி சாய்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்கிறாருங்க. இப்போது இந்த பாய் சொல்லி முடித்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் பிரியா எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்ச பொண்ணு இந்த பாயை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த பாய் வந்து கையில் ஒரு இந்த வாட்டர்லாம் வச்சுருப்பாங்களே, ஹோலி வாட்டர் மாதிரி, இந்த வாட்டரை எடுத்து அந்த பொண்ணு மேலே தெளித்ததுமே அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குதுங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணை அந்த தர்கால ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்களே அந்த பாய்க்கு, அவங்களாம் ஓடி போய் பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த பொண்ணை இழுத்துட்டு வர அந்த கேப்பில் மீதி இருக்கிற 2 பொண்ணும் தனமும் பிரியாவும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெளியே. 3 பேரையும் இழுத்து பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க உள்ள தர்காக்குள்ள. நீங்கள் இந்த ஒரு தர்கா இருக்குதுங்க, இந்த நாகூர் தர்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் லைவாகவே பார்த்துருக்கேன் நாகூர் தர்காவில். இந்த பேய் ஓட்டுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிரண்டுருவோம். ஏன்னா இந்த கதையை நான் அந்த பொண்ணு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் என்னோட நரேஷனில் உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது என்னடா அது சினிமாட்டிக்காக ஒரு மாதிரி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால்
நான் இந்த மாதிரியான விஷயங்களை லைவாகவே பார்த்துருக்குறேங்க. ஆனால் இந்த மாதிரி 3 பொண்ணுங்க ஒரே நேரத்தில் ஓடிலாம் நான் பார்த்தது கிடையாது. இது எனக்கு புதுசு தான். இந்த 3 பொண்ணுங்களையுமே கிட்டத்தட்ட 2 நாளாக அதே தர்காக்குள்ளே கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த தர்காவில் வச்சு இந்த 3 பொண்ணுங்களும் சில பெயர்கள்லாம் சொல்கிறாங்க. செல்வி, பானு, மலர். செல்வி, பானு இவங்க 2 பேரும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அங்கே ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். யார் இந்த மலர்? மலருங்கிறது யார்? இவங்களுக்கும் மலருக்கு என்ன சம்மந்தம்? இந்த பாய் அடிச்சு அவங்கக்கிட்ட கேட்கும்போது இவங்களில் ஒருத்தர் இந்த தனம் வந்து உண்மையை சொல்கிறாங்க. இந்த மலருங்கிற பொண்ணு ஆல்ரெடி இந்த தொப்பூர் கணவாய் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போன ஒரு கன்னிப்பெண். இந்த பொண்ணு படிக்கிறதுக்காக, அதாவது படிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க பெங்களூரில். சேலத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் போகும்போது காரில், ஓன் டிரைவிங் காரில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாங்க இதே தொப்பூர் கணவாய் ரோட்டில். இந்த பொண்ணோட நிறைவேறாத ஆசையின் காரணமாக அந்த பொண்ணு போனதும் ஒரு ஸ்விஃப்ட் காரில் தான். இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணுங்க சொல்லுதான். அதாவது இந்த தனம்ங்கிற பொண்ணு இந்த ஸ்டோரி அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணு சொல்கிறாங்களாம் எல்லாத்தையுமே A to Z. இதுதான் நடந்துச்சு, நான் வந்து நிறைவேறாத ஆசையோடு இருந்தேன், அதே மாதிரியே என்னையை பார்த்த மாதிரியே இருந்துச்சு, 2 பேர் வந்து அங்கிட்டு ஓவர் ஸ்பீடில் வரும்போது இந்த மாதிரி நான் அவங்கள கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இதை நம்புறதா வேணாமா? ஆனால் இந்த பொண்ணுங்களோட மொழியே சரி கிடையாது. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோலி வாட்டரை தெளிக்க அந்த மயில் தொகையை எடுத்து அடிக்க அவங்களோட பிஹேவியரே வேறு மாதிரி இருக்குது. பேய் பிடிச்ச ஒருத்தர் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் அந்த 3 பொண்ணுங்களும் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்புல, அவங்க 3 பேரோட உடம்புலேருந்து அந்த ஆத்மாவை விரட்டியிருக்கிறாரு. ஒரு வழியாக அந்த 3 பொண்ணுங்களையும் அந்த ஆத்மாக்கள் கிட்ட இருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதில் பெரிய பங்கு வகிச்சது, அதாவது இதில் ரொம்ப ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போனாங்க இல்லையா, செல்வி, பானு, இவங்க 3 பேரையும் அந்த ஆத்மா கிட்ட இருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்ததா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தனமோட அப்பாவும் பாட்டியும் தனம்க்கும் பிரியா, துர்கா 3 பேருக்கும் உட்கார வச்சு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. பிரியாவோட அப்பாவுக்கு எல்லாமே தெரியுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் இல்லையா, பிரியாவோட அப்பாவோட கார் தான் இனோவா. அவங்களோட ஒரு டிரைவரை தான் இவங்க கூட அனுப்பியிருக்கிறாங்க. அந்த காரில் தான் தனம், பிரியா, துர்கா இவங்க 3 பேருமே வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. பிரியா வீட்டோட பர்சனல் டிரைவர் தான் அந்த இனோவாக்கு டிரைவராக வந்திருக்கிறாரு. ஸ்டார்டிங்லேருந்து இங்கே நடந்த ஆக்சிடெண்ட்லேருந்து, அதாவது போகும்போது நடந்த ஆக்சிடெண்ட்லேருந்து இந்த பொண்ணுங்களுக்கு நடந்த அமானுஷ்யம் வரைக்கும் எல்லாத்தையுமே பிரியாவோட அப்பா கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாருங்க. தனமோட அப்பாவும் அவங்க அப்பா கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிறாரு. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் இங்கே கிளம்பி வாங்க, எனக்கு என்னமோ தப்பாப்படுது, இந்த பொண்ணுங்க ஒரு மாதிரி அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் நான் க்யூர் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஊருக்கே கொண்டு வர போகிறேன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் இந்த 3 பொண்ணுங்களுக்குமே தெரியாதான். அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க பிரியா அவங்க அம்மா கிட்ட. ஆக்சுவலாக பிரியாவோட அம்மாவுக்கும் தெரியாது. பிரியாவோட அப்பா அவரோட மனசுக்குள்ளே வச்சுருந்துருக்கிறார். எந்த ஒரு அப்பாவாக இருந்தாலும் தன்னோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா வேலையாக அங்கேருந்து கிளம்பி இங்கே வரதான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் ஏன் வரலனா, தனமோட அப்பா அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறார் பிரியாவோட அப்பா கிட்ட. நான் பார்த்துக்கிறேன், நான் கூட்டு வரேன், நான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறேன், நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெருசாகும், அதனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் பிரியாவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்திருக்குதுங்க. என்னைக்கு இவங்க இந்த பிரியா வந்து மேலேருந்து குதிச்சு காலில் அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சிச்சோ அடுத்த நாளே அவர் கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபை சமாளிச்சுட்டு இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியக்கூடாதுங்கிற காரணத்தினால அவர் சில விஷயங்கள்லாம் செட் பண்ணிட்டு பிஸ்னஸ் மீட்டுக்கு போகிற மாதிரி பிரியாவோட அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு இப்போது பிரியாவோட அப்பாவுமே பெங்களூருக்கு வந்துடுறாரு. ஸோ பெங்களூர்லேருந்து இனோவா காரில் பிரியாவோட அப்பா, துர்கா, தனம் இவங்க எல்லாருமே அந்த இனோவாவில் தான் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. ரிட்டன் அந்த ஹைவேஸில் வந்துட்டு இருக்கும்போது அதே தொப்பூர் கணவாய் ரோட்டில் இருக்கிற, ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஹனுமான் கோயில் ஒன்று வச்சுருக்கிறாங்கன்னு, இந்த ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட கிராஸ் அடிக்கும்போது டயர் வெடிச்சிருதுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸாம். ஒருவேளை இவங்களுக்கு பின்னாடி வந்த லாரி ஓவர் ஸ்பீடில் வந்திருந்தாலோ இல்லை பக்கத்தில் இருந்திருந்தாலோ அன்னைக்கே இவங்க எல்லாருமே காலியாங்க, ஸ்பாட் அவுட்டாம். இருந்தாலும் டிரைவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்ட காரணத்தினால இந்த வண்டி கொஞ்சம் ஓரம் ஒதுங்கிடுது. பின்னாடி எட்டிக்கால வந்த தனம் அவங்களோட ஃபேமிலி வண்டியை ஓரம் கட்டிட்டு என்னமோ ஏதோ பதறிடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்தா இவங்க யாருக்குமே எதுவும் ஆகலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அங்கே பக்கத்துலேயே ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த கிராமத்தில் அங்கே இருக்கிற ஒருத்தர் இந்த டோல்கேட்லலாம் வந்து இதுக்குன்னே ஆள் இருப்பாங்களாம். ஓவராக ஆக்சிடென்ட் நடக்கிற இடங்கிறனால இந்த பஞ்சர் பார்க்குறது, அப்புறம் இவங்க வண்டி அந்த டோ பண்ணுற வண்டியிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அங்கே கிடைக்குமா இந்த டோல்கேட்டில் வச்சுருப்பாங்களாம் சேஃப்டி பர்பஸ்க்கு. இப்போ இவங்களோட வெஹிக்கிளை சரி பண்ணுற அந்த நேரத்தில் இவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் அன்னைக்கு விசேஷம்.
லைட்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க, அன்னதானம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இதுன்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு அமாவாசையாங்க. இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அமாவாசை எதுவுமா அதே ரோட்டில் மறுபடியும் வந்து லாக் ஆகியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போய் அந்த ஆஞ்சநேயர் சாமி தான் தடுத்து நிப்பாட்டியிருக்கிறாரா டயரை வெடிக்க வச்சு. இவங்களுக்கு ஒரு டவுட்லேயே தான் அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கிறாங்க. சாமியை கும்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்தில் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது ஒரு வயசான அம்மா அங்கே வந்திருக்கிறாங்க. இந்த 3 பொண்ணுங்களையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. 3 பேரையும் கையை பிடிச்சி கூட்டு போய் ஆஞ்சநேயருக்கு முன்னாடி உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஏதுங்கிறத கேட்டால் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. செந்தூரமும் குங்குமமும் வச்சு விட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 3 பொண்ணுங்களையும் உங்கள் ஃபேமிலியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு இன்றைக்கி நைட்டு நீங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணாதீங்க, இந்த ஆலயத்திலே இருந்துருங்க, இந்த கோயிலே நீங்கள் தங்கிருங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. இந்த பாட்டி சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க சைடு இழப்பு அதிகம், உயிரிழப்பும் போயிருக்குது. இன்னும் இருக்கிற உயிர்களையும் இழந்துடக்கூடாதுங்கிறதுனால பிரியாவோட அப்பாவும் தனமோட அப்பாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பெரியவங்க எல்லாரும் முழிச்சிருக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாம் அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. ஐ மீன் இந்த பொண்ணுங்களாம் படுத்து தூங்கிடுறாங்க. பொண்ணுங்க வயசானவங்க எல்லாருமே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 7-8 மணி இருக்குமாங்க அந்த ஊர்லேயே ஒரு இடத்துல போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி இருக்கிறாங்க. பெங்களூர் டு சென்னை எத்தனையோ கிலோமீட்டர் கடந்து வந்த இவங்க ஃபேமிலிக்கு இந்த தொப்பூர் கணவாயை கடக்கிறதுக்கு வெறும் 6.6 கிலோமீட்டர் தான். இந்த 6.6 கிலோமீட்டரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க குடும்பத்தோட. இவங்களால இந்த ஒரு ட்ராவலை மறக்கவே முடியாதாங்க. கரணம் தப்பினால் மரணம் சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இது தனம்ங்கிற ஒரு பொண்ணுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயந்தாங்க, ஒரு உண்மை கதை தாங்க. இதில் சம்மந்தப்பட்டவங்களோட யாரோட பேரையுமே மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்ட காரணத்தினால நான் அவங்களோட பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் இது அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்த ஒரு உண்மை சம்பவமாங்க. இது பற்றி நிறையா நியூஸ்லலாம் வந்திருக்கு தான். ஐ மீன் இவங்களுக்கு அதுக்கடுத்து நடந்த அந்த விஷயங்கள்லாம் இல்லை. இந்த ஒரு கை எரிஞ்சு ஒரு பொண்ணு ஆட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு இல்லையா, இதெல்லாம் நியூஸ்லேயே வந்திருக்குதாங்க. நீங்கள் நார்மலாக அடித்து பார்த்தாலே ஏகப்பட்ட நியூஸ் உங்களுக்கு வரும்னு நீங்கள் பாருங்கள். நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா இதனால் தேவையில்லாத எதனா பிரச்சனை வந்துடும். என்னோட ஃபேமிலி வந்து இதை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட இதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டோரி தனம் அவங்க என்கிட்ட சொன்னதை நான் என்னோட நரேஷனில் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஸோ தனம் அவங்களுக்கு நடந்த அந்த உண்மை கதையை என்கிட்ட சொன்னாங்க. நான் என்னோட நரேஷனில் என்னோட ஸ்டைலில் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி இந்த தொப்பூர் கணவாய் ரோட்டில் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பெருசாக இருக்கும் பட்சத்தில் பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் என்னோட ஃபேஸ்புக் ஐடிஸை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஹைவேஸ்லலாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. ஸோ இது மூலமா இந்த ஸ்டோரி மூலமா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி இந்த ரோடு ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக நடக்குது, இங்கே உயிர் பலி அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு பிரிட்ஜ் ரோடாக பெரிய ரோடாக அகலப்படுத்தி அதாவது ஒரே ரோடாக போடுறதுக்கான திட்டமும் இப்போ அமுல்படுத்தியிருக்கிறாங்க. 2025 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அங்கே ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா, இல்லை கவர்மெண்ட் இன்னும் அந்த ரோடில் என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்கணும், என்னென்ன பிளான்லாம் பண்ணால் இந்த உயிர் பலியை தடுக்கலாங்கிறத உங்களோட ஒப்பீனியன் என்னவோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி அமானுஷங்கிறத தாண்டிலும் என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த பொண்ணு சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் எனக்கு தெரியாதுங்க. கதையாக இது சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் பர்சனலாக நான் என்ன சொல்கிறேன்னா அஜாக்கிரதை தாங்க காரணம். இந்த மாதிரியான ஹைவேஸில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அஜாக்கிரதை தான் காரணம். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் எல்லாருமே இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை இந்த பொண்ணுங்களுக்கு உண்மையாகவே இது நடந்துருந்துச்சுன்னா அந்த பொண்ணுங்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல்களை நான் சொல்லிக்கிறேன் அந்த ஃபேமிலிக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அமைதியாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுண்டு விடாத அமைதியாக இரு. நீ தான் சவுண்டு விட்டுட்டு இருக்கிற. நிறைய டாய்ஸ் அடுக்கி வையா, அப்புறமா வந்து பார்க்குறோம் நாங்கள். போய் அங்கே போ. உனக்கு தான் 3 தடவை சொல்லிட்டேன் நான் சவுண்டு விடாதுன்னு. தெரியுதா உனக்கு? எல்லா டாய்ஸையும் அடிக்க வச்சிட்டியா?
நீ போய் வீடியோ எடுத்து அப்பா நான் கோஸ்டிஸ்க்கெலாம் காட்டுறேன் லாஸ்ட்டாக ப்ளூ பர்ஸில் போ. நீ தான் அடுக்குன, நீ தான் வீடியோ எடுத்தேன்னு காட்டுறேன். சரியா? போயா. ஐயோப்பா, ஸ்டோரிக்குள்ளே போகும்போது பக்கு பக்குன்னு இருக்குதோ இல்லையோ, இவன் பக்கத்தில் என்ன தான் திக்கு திக்குன்னு இருக்கு. போலாமா?